ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அன்பு சொந்தங்களே, இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் வாழைக்கன்று நட்டாச்சுன்னா அதை முளைக்க வச்சாச்சுன்னா தானாகவே வளர்ந்து போகும். உரம் தண்ணி எதுவும் ஊற்றாமலே குலைக்கக்கூடிய ஒரு வாழையை நான் சொல்லியிருந்தேன். அதான் பூங்கொல்லி வாழை எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அந்த வாழை ரகத்தை நடுங்க. இப்போ நான் அந்த வாழையில கொலை வெட்டி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வாழை மூட்டில் நிற்கிற பாருங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரே டயத்தில் 3 கொலையை ஆற்றி கொலையை வெட்டி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. ஓகே, எப்போ வெட்டினாலும் வாழை கொலை நிற்கக்கூடிய அடிப்பகுதிகளை ஒரு சின்னதாக வெட்டுங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அந்த கூம்பை, அதாவது வாழை பூவை ஏன் ஒடிச்சு விடலன்னு. இது ஏன் இப்படி விட்டுருக்கேன்னா, சுப நிகழ்ச்சிகளுக்காக ஆட்கள் தேடி வருவாங்க, அதுக்காக விட்டுருக்கிறேன். மற்றபடி தோட்டத்தில் நடக்கக்கூடிய வாழைகளை கண்டிப்பாக குலைச்சு ஒரு வாரத்திலே நாங்கள் பூவை உடிச்சு விட்டுருவோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிற்கிது, பள்ளத்தில் போகும். இது ஒரு பாருங்க, இந்த மாதிரி இரட்டை கொலை வரும். நம்ம அதை கவனிச்சு இதை வெட்டி விட்டாச்சுன்னா இந்த காய் நல்லா வளர்ந்துடும், பறிக்கும். இது கொஞ்சம் சின்ன கொலை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இடத்துல 3 கொலை வெட்டினா பார்த்தீங்க. இப்போ பாருங்க, அடுத்த ஆண்டுக்காக நான் ரெடி பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. ஒரு வாழை, 2வது வாழை, 3வது வாழை ரெடி பண்ணி விட்டுருக்கிறேன். இன்னொன்று முக்கியமாக, நீங்கள் இந்த வாழை நடுறதா இருந்தால் ஒரு வாழை டு இன்னொரு வாழை ஒரு 12 அடி 13 அடி தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் போட்டு நடுங்க. ஓகே, அப்போ தான் ஒரு கொலை வெட்டிட்டு அடுத்த ஆண்டு 2 கண்டு 3 கண்டு விடலாம். ஓகே அன்பு சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி வாழைகள் நடுங்க, அதாவது முக்கியமாக இந்த பூங்கொல்லி வாழைகள் நடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் அன்புடன் வணக்கம். பாய் பாய்.